ஹீரோ கிட்ட மேக்கப் போடுறதுக்காக அம்மா தான் பொண்ணை கூட்டிட்டு வராங்க. எப்படியாச்சும் பொண்ணை கலர் ஆக்கிடுவான்னு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இவங்க கலர் ஆக்கினா ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குன்னு சொல்றாங்க. கையில கால்ல விழுந்து மேக்கப் போட வச்சிடறாங்க. இப்பதான் ஹீரோ அடிக்கிறதுக்கு ஒரு ரவுடி பையன் உள்ள வருவான். அந்த பொண்ணு மேக்கப் முடிச்சிட்டு வெளியே வரா. 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அவன் ஹீரோ அடிக்க வந்த மேட்டரியை மறந்து அந்த பொண்ணோட அழகுல மயங்கி போயிடுறான். புடிச்சு போய் சம்மதம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் மாதிரி இருக்கல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் பையனுக்கு தேடிட்டு இருந்தேன்னு சொல்ல கல்யாணம் ஓகே ஆகிருது. மேக்கப் பத்தி பொண்ணோட அம்மா சொல்ல வருவாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல சரியா கண்டுக்காம விட்டுறாங்க. 2 பேருக்குமே கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது வேர்வையில அந்த பொண்ணோட மேக்கப் கலையுது. ஹீரோ கூடவே இருந்து டச் அப் பண்ணி சரி பண்றான். அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் குளிச்சிட்டு ஹாலுக்கு வருவா. யார் மணின்னு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. எனவே மேக்கப் போட்டு நீ ஏமாத்திட்டலன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கார அடிச்சிடறான். மாமியாரும் பொண்ணோட அம்மா அப்பவே ஏதோ சொல்ல வந்தாங்க, நாம தான் கண்டுக்கலன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் காரனும் அந்த பொண்ணு பிடிக்கலையும் காட்டி வெளியே வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது பொண்ணே இல்ல பையன்ட்டு. எல்லாருமே நீ இந்த மாதிரி ஏமாத்தினா நான் என்னதான் பண்ணுவேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு அவனோட வைஃபும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு ஆறுதல் சொல்றாங்க. மாமியாரும் இப்படிப்பட்ட தங்கத்தை விட்டுட்டு வெளியே பொண்ணு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி புரிய வைப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவனோட வைஃப் வாமிட் பண்ண பிரெக்னெண்டா இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க.